வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நான் என்னோட தோட்டத்தை அப்டேட்ஸ் காட்ட போறேன். ஒண்ணுமே இல்லை, வெறும் அவரைக்காய் அறுவடை மட்டும்தான். என்னுடைய கொடி அவரையில ஃபுல்லா காய் இருக்கு. அதை அறுவடை பண்ணி எடுக்க போறேன். பழைய காய்கள் அறுவடை பண்ணும்போது ஒன்று ரெண்டு காய் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா, அது காஞ்சு போச்சு. அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொடி அவரை மட்டும்தான் இருக்கு. செடி அவரை இருக்கு, அது ஒன்றும், அதாவது செடி செத்து போல, ஜஸ்ட் பூச்சி பிடிச்சிடுச்சு ஃபுல்லா. அது கீழேயே இருக்கிறதுனால, அதுவும் இல்லாம கொஞ்சமா இருக்கு இல்லையா செடியில, அதனால அது ஃபுல்லா பூச்சி சாப்பிட்டுடுச்சு. அந்த ஒயிட் பூ ஃபுல்லாமே பூச்சி சாப்பிட்டுடுச்சு. வெறும் பர்பிள் மட்டும்தான் இருக்கு. ஆனா இதுக்கும் அந்த பூச்சி ஸ்ப்ரெட் ஆகுது. பூச்சி குட்டியா பூ குட்டியா மொக்கு இருக்கும்போதே விரியறதுக்கு முன்னாடியே நிறைய பூச்சி அஃபெக்ட் பண்ணிடுது. பட் ஆனாலும் சில பூ சர்வை ஆகி காய் வருது. பட் இந்த பூச்சியை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நேச்சுரலா கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம தான் என்னுடைய தோட்டத்தை நான் வளர்க்க ஆசைப்படுறேன். அதனால நான் எந்த கெமிக்கல்ஸையும் ஸ்ப்ரே அவுட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸை கெடுக்க விரும்பல. எனக்கு நேச்சுரல் வே, நேச்சுரலா இந்த கருப்பு குட்டி குட்டி பூச்சியை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய ஐடியா தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அண்ட் இது நேச்சுரலா இல்ல ஹோம் மேட் ரெமடிஸ்னா இன்னும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் நான். அது அண்ட் கொடி அவரை ஃபுல்லா காய் இருக்கு. ஆக்சுவலி வால் ஃபுல்லா பறந்துட்டார் இவரு. ஏறி பறிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பறிச்சேன். பறிக்கும் போது இதுல வேற வீடியோ எடுக்கிறது இன்னும் கஷ்டம். அதுவே ரொம்ப ஹைட்ல இருக்கு. எக்கி எக்கி பறிக்க வேண்டியதா போச்சு. கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆனாலும் வீடியோ கொஞ்ச நேரம் எடுத்தேன். கட் பண்ணி முடிச்சுட்டேன். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் அறுவடை முடிய போகுது. என்னுடைய காய்கள் பெருசாகுது. அண்ட் பூச்சி சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டி காயை கூட பூச்சி சாப்பிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. பட் வி நீட் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். இதுக்கு சொல்யூஷன் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அறுவடை முடிச்சுட்டேன். காய் ஃபுல்லா செடி அவரை இல்லவே இல்லை. அதாவது பூ ஃபுல்லாமே பூச்சி சாப்பிட்டுடுச்சு. அண்ட் சீசனும் முடிய போகுது. சன் கொஞ்சம் கொஞ்சமா, சூரியன் சம்மர் ஹீட் அதிகமாக்குறதுனால பூக்களும் நிக்க மாட்டேங்குது. இருக்கிற வரைக்கும் அறுவடை பண்ண வேண்டியதுதான். குட்டியா இருக்க காயெல்லாம் வளர்ந்துரும், அதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். இது இன்னியோட கார்டன் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.